ஒரு அமைப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி ஓட்டை நீக்குவீங்க? உங்களுக்கு தெரியும் கடைசியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் நின்ன தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து 1 லட்சம் வாக்குகளை நீக்கினாங்க. முதல்வரோட தொகுதியிலே நீக்கியாச்சு. இல்லை, அதாவது இது எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டது. அது எஸ்ஐஆர் நடக்காமே நீக்கப்பட்டுருச்சு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டாங்க. அதை அவர் வேணும்னே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கூட்டணி வைத்து அவங்க 1 லட்சம் வாக்கு நீக்கினாங்க. நம்ம சொன்ன ஒத்துப்பீங்களா? நீங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வந்து என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனால் என் ஓட்டு இல்லை, நான் 2021 ஓட்டு போட்டேன், 2024 என் ஓட்டு இல்லைன்னு பகிரங்கமாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. நிறைய பேர் ஓட்டை வழக்கு கூட போட்டாங்க. அப்போ அதை யார் பண்ணது? அப்போ அண்ணாமலை தோற்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி பண்ணிச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்லை வந்துட்டு அண்ணாமலை தோற்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று இப்போ எஸ்ஐஆர் நீங்கள் எதிர்க்கிறீங்க. எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்க. ஏன் இப்போ பிஎல்ஏ பின்னாடில் உங்களோட வட்ட செயலாளரையும் கவுன்சிலரையும் அலைய விட்டீங்க? எஸ்ஐஆர் வேணான்னு புறக்கணிக்க வேண்டியது தானே. நீங்கள் தான் சொல்ல வகுப்பு சட்டத்தை இங்கே நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், எத்தனை சட்டத்தை நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோம், சிபிஐ உள்ளே விட மாட்டோம், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. அப்போ எஸ்ஐஆரை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லலை? ஏன்னா இதனால் அவங்களுக்கும் லாபம் உண்டு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுன்னா அந்த வாக்குகளை இவங்க திரும்ப சேர்க்கறதுக்கான முயற்சி செய்வாங்க. அப்படி சேர்க்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து வேறு தொகுதி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நம்புறது அந்த ஓட்டை தான். உங்களுக்கு சேப்பாக்கத்தில் சின்ன தொகுதி இருக்குது இல்லையா, அங்கேயும் உங்களுக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஏன் வந்து உங்களுக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் உங்களுக்கு உதயநிதியாக இருந்தாலும் ரொம்ப குறைந்தபட்ச வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியாது. இவங்களாம் அம்மா கூட இருக்கும்போது அந்த எஸ்ஆரை பற்றிலாம் அவங்களாம் பெருசாக கவலைப்படவே மாட்டாங்க. பண்ணிட்டு போங்கிற ஆள். இவங்க பிஜேபி எஸ்ஆரை கொண்டு வந்தது என்பதற்காக அதை எதிர்க்கக்கூடிய நபர்களாக திமுக இருக்கும்போது அது எதிர்வினை ஆட்டணும். இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அறிவுமிக்க ஒரு முதல்வராக நம்ம முதல்வரும் கிடையாது, துணை முதல்வரும் அறிவு சார்ந்த ஒரு துணை முதல்வராக அவரும் கிடையாது. இவங்களை யாரும் இங்கே தான் இவங்க இப்படி பேசுவாங்க. நாங்கள் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் நுழைய விட மாட்டோம், நிர்மலா சீதாராமன் வந்து சங்கிங்கெல்லாம் பேசுகிறவங்க அங்கே போனால் சீட்டுக்கு நுனியில் உட்காந்து பேசுவாங்க. இங்கே தான் நான் இப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாருமே சொல்கிறேன். முக ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே மட்டும்தான் அவங்க வாய் பேசுவாங்களே தவிர டெல்லிக்கு போனாக்கா 9 ஓட்டையும் மூடிக்கொண்டு அங்கே கூனி குறுகி நிற்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ திமுகவில் அந்த வாக்காளர் திருத்த பட்டியல் ரிலேட்டபிளான பட்டியல் வெளிவந்ததன் பிறகு பலவிதமான வரைமுறைகள் அது ரிலேட்டபிளான ரிசர்ச் நிறையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் ஆட்களை வைத்து தகுதி பெற்ற வாக்காளர் கூட நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதனால் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி பொசிஷனில் இருக்கவங்களுடைய தொகுதிகள் மாற்றப்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது சார்? இல்லை, இப்போது இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்குமே தகுதி படைத்தவர்கள் தகுதி படைக்காரங்கள்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்கும் யார் போனாங்கன்னா தமிழக அரசு ஊழியர்கள் தான் போனாங்க. மத்திய அரசு இதுக்காக எந்த ஒரு ஸ்பெஷல் அதிகாரியோ நியமித்து எந்த ஒரு ஊழியரையோ நியமிக்கலை. எங்கேருந்தோ பீகார்லேருந்தோ இல்லை உத்தரப்பிரதேசோ யாரும் வரல. வந்தவங்க எல்லாருமே அந்தந்த வார்டில் இருக்கக்கூடிய அந்தந்த பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்ணுறக்கூடிய, இப்போது ஒரு பூத் இருக்குன்னா அந்த பூத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த ஆசிரியர் தான் அந்த பகுதிக்கு போகிறாங்க. அப்போ மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுதான் இருக்கும். ஸோ தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் நீக்கப்பட்டவங்களை பார்த்தா 97 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இறந்தவர்கள் ஓட்டு அவ்வளோ ஓட்டு இருக்குது. அதே போல் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் இப்போ இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட தமிழகத்தில் 67 லட்சம் பேருக்கு வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருக்காங்க. 67 லட்சம் குடும்பம். அப்போ அந்த 67 லட்சம் குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் மாற செய்வாங்க. இன்றைக்கி இந்த ஊரில் இருப்பாங்க, நாளைக்கு வேறு ஊருக்கு போவாங்க, நாளைக்கு இந்த ஊரில் இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் வேறு வீட்டில் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஒன்று ஹவுஸ் ஓனர். இந்த மாதிரி 67 லட்சம் பேர் சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த சொந்த வீடு இல்லாத அவங்க ஓட்டு இருக்கு இல்லையா, அப்போ அவங்க நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு மாறும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல அவங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல அந்த இடத்துல இருந்தேன், அந்த ஃபார்ம் என்னால் வாங்க முடியல. ஏன்னா இதில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 90% ஃபார்ம் கொடுத்தாச்சு. 90% ஃபார்மில் ரிட்டர்ன் வராதவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ நிறைய ரிட்டர்ன் வரலை. அதாவது நான் ஃபார்மை கொடுத்துட்டேன், உங்களுக்கு 1.5 மாதம் டைமும் கொடுத்துட்டோம், ஆனால் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 15% பேர் ஃபார்ம் இல்லை, வாங்கவே இல்லை. ஏன்னா அந்த நபர்கள் அங்கே இல்லை. அப்போ 5.5 கோடி பேரில் நீங்கள் 15% போது உங்களுக்கு அதுவே எவ்வளோ பேர் வந்துருச்சு? கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 லட்சம் பேர் வந்துருச்சு. மீதி உங்களுக்கு இறந்தவர்கள் ஓட்டு இருக்குது. அப்போ மீதி வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லை.
அவங்க இந்த ஊரில் இருக்காங்க, ஆனால் அவங்க இந்த ஊரில் இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு 4 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து தகுதி இல்லாதவர்கள் ஓட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நானே கூட இருக்கிறேன்னாக்கா, எனது வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டா கூட நான் போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாலண்டியராக போய் எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்க ஓட்டை நீக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே முதல்வர் மு க ஸ்டாலின் கூட அவங்க தந்தை இறந்ததுக்கு போய் சொல்லியிருக்க மாட்டார், எங்கள் தந்தையோட ஓட்டு எடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டை எப்படி எடுக்க முடியும்? அப்போ அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். இப்போது ஒரு அமைப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி ஓட்டை நீக்குவீங்க? உங்களுக்கு தெரியும், கடைசியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் நின்ன தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து 1 லட்சம் வாக்குகளை நீக்கினாங்க. முதல்வரோட தொகுதியிலே நிற்காச்சு இல்லை, அதாவது இது எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டது. அது எஸ்ஐஆர் நடக்காமே நீக்கப்பட்டுச்சு. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டாங்க. அதை அவர் வேணும்னே தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கூட்டணி வைத்து அவங்க 1 லட்சம் வாக்கு நீக்கினாங்க. நம்ம சொன்ன ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஏன்னா பெரிய குற்றச்சாட்டு, அவர் தோத்தது உங்களுக்கு 1 லட்சம் ஓட்டு தான் தோத்தார். கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு 60,000 ஓட்டில் தோத்தார். அப்போ அந்த ஓட்டை நீங்கள் வேணும்னே நீக்கினீங்களா? அப்போ 2024 எலெக்ஷனில் அண்ணாமலை தோற்றதுக்கு காரணம் நீங்கள் வேணும்னே அந்த அவருடைய அந்த தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் நீக்கினீங்களா? கோயம்புத்தூர் இருக்கு. அப்போ அந்த ஓட்டை யார் நீக்கினா? அப்போ பகிரங்கமாக குற்றச்சாட்டு வந்து என்கிட்ட ஓட்டர் ரெடி இருக்கு, ஆனால் என் ஓட்டு இல்லை, நான் 2021 ஓட்டு போட்டேன், 2024 என் ஓட்டு இல்லைன்னு பகிரங்கமாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. நிறைய பேர் ஓட்டை வழக்கு கூட போட்டாங்க. அப்போ அதை யார் பண்ணது? அப்போ அண்ணாமலை தோற்க வேண்டும் என்பதற்காக பிஜேபி பண்ணிச்சுன்னு சொல்லுவீங்களா? இல்லை வந்துட்டு அண்ணாமலை தோற்க வேண்டும் என்பதற்காக திமுக பண்ணிச்சுன்னு சொல்லுவீங்களா? அப்போ எப்படி ஏற்றுக்க முடியாது? அது போல தான் இது. அது வந்துட்டு வேற, இது எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் என்பது உங்களுக்கு 2002 நடந்துச்சு. 2002 யார் ஆட்சியில் இருந்தா? மத்தியில் வந்து பாஜக கூட கூட்டணியில் யார் இருந்தா? திமுக. அப்ப நீங்க பேசவில்லை இதை பத்தி. அப்ப எஸ்ஆர் பத்தி நீங்க எஸ்ஆர் வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமே. அப்ப மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதே போல 2005 யார் மேல ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸ். கூட்டணியில் யார் இருந்தா? திமுக. அப்பயும் எஸ்ஐஆர் நடந்துச்சு. அப்பயும் இதை பத்தி பேசலையே. அப்போ எஸ்ஐஆர் என்பது 20 வருஷத்துக்கு ஒரு நடவை நடக்க வேண்டியதுதான். அது எந்தெந்த மாநிலம், ஒரு 5 மாநிலம் நடக்குது, அந்த 5 மாநிலத்துக்கு சேர்த்தா போல ஒரு எஸ்ஐஆர் நடத்துறது வழக்கம். அப்போ எஸ்ஐஆர் நம்ம புதுசாக பிஜேபியாக கொண்டு வந்தது. ஏற்கனவே எஸ்ஐஆர் இருக்கு. தேர்தல் ஆணையத்தை பிஜேபியாக கொண்டு வந்தது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இருக்கு. அப்போ நீங்க முழுக்கவே பிஜேபி எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று இப்போ எஸ்ஐஆர் நீங்க எதிர்க்கிறீங்க. எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு சொன்ன நீங்க ஏன் இப்போ பிஎல்ஏ பின்னாடில உங்களோட வட்ட செயலாளர் கவுன்சிலர் அலைய விட்டீங்க? எஸ்ஐஆர் வேணான்னு புறக்கணிக்க வேண்டியது தானே. நீங்க தான் சொல்ல வகுப்பு சட்டத்தை இங்கே நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், எத்தனை சட்டத்தை நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோம், சிபிஐ உள்ளே விட மாட்டோம், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. அப்போ எஸ்ஐஆரை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்லலை? ஏன்னா இதனால் அவங்களுக்கு லாபம் உண்டு, திமுகவுக்கு இதனால் லாபம் உண்டு. உங்களுக்கு தெரியும், 2021 எலெக்ஷனில் 2% ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியை பிடிச்சது. இன்றைக்கி இந்த 97 லட்சம் ஓட்டுகள் அன்றைக்கி இருந்துச்சு, அதனால் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இன்றைக்கி அந்த 97 லட்சம் ஓட்டு இல்லை, அதனால் அவங்க இப்போ புலம்புறாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியாது, நமக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் போய்விட்டதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் ஓட்டை இவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க, இறந்தவர்கள் ஓட்டி இவங்க தான் போட்டுருந்தாங்க. இன்றைக்கி அதை போட முடியாத நிலைமை வந்துருச்சு, அதனால் அவங்க புலம்புறாங்க. அது இல்லாமல் இதுக்காக தொகுதி மாறுமா அப்படின்னு கேட்டாக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்கவுங்க தொகுதியில் தான் உங்களுக்கு தான் தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு அமைச்சருமே குறுநிலை மன்னர்கள் இல்லை. இப்போ அது அமைச்சர்களாக இருந்தாலும் மூத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், சென்னை சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தானே இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதில் தொகுதி மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது இருக்கிற 32 அமைச்சர்களுக்குமே சென்னையில் வீடு இருக்குது. அந்தந்த பகுதியில் விழுப்புரத்தில் வந்து பொன்முடியாக இருந்தால் அவருக்கு சென்னையில் வீடு இருக்குது. இல்லை, இப்போ பெரியசாமி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 89லேருந்து 2021 வரைக்கும் அதிகபட்சம் நின்ன தொகுதினா ஆத்தூர் தொகுதி. அதே மாதிரி நேரு அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி, லால்குடி, இந்த மாதிரியான இவங்கள விட்டுருவோம். மூத்த குடும்பத்தில் மட்டும் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து உதயநிதி அவர்களாகட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஈவன் எம்பிஆர் இருந்த தயாநிதி மாறன், இவங்கெல்லாம் கூட சென்னை சர்க்கிளில் தான் வச்சிருக்காங்க. இவங்க தொகுதி மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா கட்சியின் ஓவராலாவே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலைமையே அது இவங்க தான். ஸோ இவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுன்னா அந்த வாக்குகளை இவங்க திரும்ப சேர்க்கறதுக்கான முயற்சி செய்வாங்க. அப்படி சேர்க்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து வேறு தொகுதி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நம்புறது அந்த ஓட்டை தான். உங்களுக்கு சேப்பாக்கத்துல சின்ன தொகுதி இருக்குது இல்லையா, அங்கேயும் உங்களுக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போது நீக்கப்பட்ட மட்டும் இல்லை, திருவல்லிக்கேணி, அதான் சேப்பா, 2 சேர்ந்து ஒரு தொகுதி தான். அப்போ அங்கேயும் நீக்கப்பட்டிருக்குன்னும் போது ஏன் வந்து உங்களுக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் உங்களுக்கு உதயநிதியாக இருந்தாலும் ரொம்ப குறைந்தபட்ச வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அங்கே அவங்களால ஈஸியாக வெற்றி பெற முடியும். நிறைய இடத்துல போய் சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்காக இங்கே குறைவான பிரச்சாரம் பண்ணால் போதுங்கிற நினைப்பில் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்களே வந்துட்டு இந்த தொகுதி தான் கரெக்ட், 1000 விளக்கில் தான் இவர் நிற்கணும் இங்கே, ஏன்னா இதான் சின்ன தொகுதிகள், இங்கே நின்னா தான் இவர் மற்ற இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியுங்கிறது அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் அந்த எஸ்ஐஆருக்கு பிறகு இது மாறுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த ஓட்டில் திரும்ப சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இன்றைக்கி திமுக, அதிமுக விட பாஜக விட ரொம்ப தீவிரமாக இன்றைக்கி இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நீக்கப்பட்ட வாக்குகள் அனைத்துமே
செல்லாத வாக்குகள். அதெல்லாம் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஃபார்ம் 6 கொடுத்து அதை நீங்கள் திரும்ப இது பண்ணுறதெல்லாம் நிறைய வந்து பண்ண முடியாது. நான் சொல்கிறது ஓப்பனாக சொல்கிற பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இவங்க பண்ணணும்னா ஒரு மாத காலம் இருக்குது. உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் ஒரு மாத காலம் இருக்கும்போது, ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் இருக்குது திரும்ப சேர்க்கறதுக்கு. அப்போ எந்தெந்த தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த தொகுதியில் தான் இவங்க அதிகமாக மெனக்கெடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னா அந்த தொகுதியில் அவங்க அந்த திரும்பவும் ரீஓட்டர்ஸை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. யார் யாரெல்லாம் முக்கியமானவர்களோ இந்த தொகுதி நான் நின்னா தான் ஜெயிப்போம், இங்கே நின்னா தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுமே அனைத்து எம்ஏக்களுமே இந்த வேலையை கண்டிப்பாக செய்வார்கள். ஓகே, இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது திமுகவினுடைய இருக்கக்கூடிய பழைய சீனியர்களை வச்சுக்கிட்டு இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி பார்க்கறது? இல்லை, பழைய சீனியர்கள் ஏன் வைக்கிறாங்கன்னா எஸ்ஐஆர் இவங்களாம் ஏற்கனவே பார்த்தவங்க. இவங்க 1967 காலகட்டத்திலேருந்து எஸ்ஐஆர் எப்படி நடந்தது, எஸ்ஐஆரோட பணிகள் எப்படி இருந்தது, இதெல்லாம் அவங்க பார்த்தவங்க. அப்போ அந்த எஸ்ஐஆரை எப்படி நம்ம எதிர்கொள்ள வேண்டும் என்பது சீனியருக்கு தான் தெரியும். இவங்களுக்குலாம் தெரியாது. உதயநிதி ஸ்டாலினுக்கோ அன்பில் பொய்யாமொழி மகேஷ்கோ யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. இன்க்ளூடிங் நீ ராஜா கண்ணப்பன் கூட தெரியாது, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியாது. இவங்களாம் அம்மா கூட இருக்கும்போது அந்த எஸ்ஐஆரை பற்றிலாம் அவங்களாம் பெருசாக கவலைப்படவே மாட்டாங்க. பண்ணிட்டு போங்கிற ஆள். இவங்க பிஜேபி எஸ்ஐஆரை கொண்டு வந்தது என்பதற்காக அதை எதிர்க்கக்கூடிய நபர்களாக திமுக இருக்கும்போது அது எதிர்வினை ஆற்றணும். அதுக்கு வேற வழி இல்லாமல் சீனியர், ஏன்னா இந்த இடத்துல சீனியர்கள் தான் கை கொடுக்க முடியும். வேற யாராலையுமே இந்த விஷயத்தை கையில் எடுக்க முடியாது. வேற யாருமே ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அறிவுமிக்க ஒரு முதல்வராக நம்ம முதல்வரும் கிடையாது, துணை முதல்வரும் அறிவு சார்ந்த ஒரு துணை முதல்வராக அவரும் கிடையாது. இவங்களை யாரோ இயக்குகிறார்கள். அந்த இயக்கம் தான் மற்றவங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்குது. ஓகே, திராவிட இயக்கமாக. ஆமாம், திராவிட இயக்கத்தில் யாரோ இயக்குறார்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே என்ன சபரீசனை சொல்கிறாங்க. சபரீசனுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்கிற மாதிரி தெரியல. வேறு ஏதோ ஒரு சக்தி இவங்களை இயக்குகிறதா தான் நாங்கள் என்றோம். ஓகே, இப்போ சமீப காலமாக திமுகவில் இருக்க இப்போ சபரீசன் அடிக்கடி டெல்லி பயணம் போயிட்டு வர்றதா ஒரு சில தகவல்லாம் வந்திருக்கு. அதுவும் ரகசிய பயணமாக இருக்குது. அது எந்த மாதிரியான காரணத்திற்காக? இல்லை, இப்போது அவர் டெல்லி போகிறது அதை பற்றி எனக்கு சரியான கருத்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவர் எந்த அமைச்சரையோ இல்லை பிரதமரையோ இல்லை வந்து அமித்ஷா அவர்களோ சந்தித்ததாக ஒரு புகைப்படம் கூட வரல. அவர் வருவது அதிகாரிகளை சந்திக்க சென்றிருக்கலாம். இப்போ இடி விஷயம் உங்களுக்கு தெரியும். இடி விஷயத்தில் நிறைய அவரோட நிறுவனம் நிறைய அதில் மாட்டியிருக்கு. அதனால் அவங்க வர சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்துட்டு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், பேசுறதுக்காக போயிருக்கலாம். உங்களுக்கு சிபிஐ வழக்கம் கூட 2-3 வழக்குகளில் திமுகவுடைய நபர்கள் சிக்கியிருக்கிறாங்க. அதுக்காக கூட அந்த விசாரிக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கலாம். அதுக்காக கூட அவங்க டெல்லி போயிருக்கலாம். மேபி மற்றபடி பாஜகவினரை பார்ப்பதற்காகவோ பாஜக அமைச்சர்களை பார்ப்பதற்காகவோ செல்வதற்கான ஆதாரம்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஓகே, இவர் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு ரகசியமாக இருந்தாலும் கேஎன்ஆரோட பையன் அருண் நேரு ஓப்பனாகவே நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து புகைப்படங்கள்லாம் வெளியில் வந்துச்சு இல்லை, அது எந்த மாதிரியான காரணத்திற்காக? இல்லை, அவர் ஒரு எம்பி இல்லையா, எம்பி தானே. அப்போது இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் திருமாவளவன் கூட போய் பார்த்தாரு. இங்கே தான் இவங்க இப்படி பேசுவாங்க, நாங்கள் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் நுழைய விட மாட்டோம், நிர்மலா சீதாராமன் வந்து சங்கி இங்கெல்லாம் பேசுகிறவங்க அங்கே போனால் சீட்டுக்கு நுனியில் உட்காந்து பேசுவாங்க. இங்கே தான் நான் இப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாருமே சொல்கிறேன். முக ஸ்டாலினாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே மட்டும்தான் அவங்க வாய் பேசுவாங்களே தவிர டெல்லிக்கு போனாக்கா 9 ஓட்டையும் மூடிக்கொண்டு அங்கே கூனி குறுகி நிற்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அங்கே போய் கூனி குறுகி நின்று எனக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க கெஞ்சி கூத்தாடிட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் எப்படி பேசணும் பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி கேட்டோம் பார்த்தீங்களா, நான் யாரையும் உள்ளே நுழைய மாட்டோம், நாங்கள் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, எங்களை வந்து இங்கெல்லாம் அமித்ஷா நுழைய முடியாது, பிரதமர் மோடி நுழைய முடியாது, இங்கே பேசிட்டு அங்கே போய் வெள்ளக்கோடை பிடிக்கிறவங்க தானே இவங்க. இல்லை, இப்போ எல்லாருமே வந்து பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, பவர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. அப்படி பவர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பார்க்கறது ஏன் ஒரு அஃபிஷியல் மீட்டிங்காக இருக்கக்கூடாதா? இந்த மாதிரியான மீட்டிங்காக தான் இருக்கணுமா? இல்லை, இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க அஃபிஷியல் மீட்டிங்காக தான் போகிறாங்க. அஃபிஷியல் மீட்டிங் போகும்போது கூட நேரு பையன் அருண் நேரு அவர்கள் வந்து பார்த்ததே நம்ம பேசுவோம். அவரு ஒரு எம்பி, இவங்க ஒரு ஃபைனான்ஷியல் மினிஸ்டர். அது ஏன் அஃபிஷியல் மீட்டிங்காக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்லை, அது அஃபிஷியல் மீட்டிங்காகவும் இருக்கலாம், அன்அஃபிஷியல் மீட்டிங்காக. எனக்கு தெரிஞ்சு அன்அஃபிஷியலாக யாரையுமே நம்மளோட பிரதமரும் சரி நம்மளோட அமித்ஷா அவர்களும் சரி சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. மினிஸ்டரில் இருக்கிறவங்க ஆமாம், யாருமே பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுமே அன்அஃபிஷியலாக யாருக்குமே அனுமதி கிடையாது. உங்களுக்கு நிறைய தடவை தெரியும், ஸ்டாலின் அவர்கள் சொல்ல நான் நிறைய தடவை நேரம் கேட்டேன்னு நேரம் கொடுக்கல. நீ எதுக்கு நேரம் கேட்டேன்னு இருக்குல்ல, உங்கள் தொகுதிக்கு வேண்டியானது தமிழ்நாட்டுக்கு வேண்டியான நிதினாக்கா நிதி வேணும், அது மாதிரினா உங்களுக்கு நேரம் கொடுக்க போகிறாங்க. வேறு ஏதாவது விஷயத்துக்கு நேரம் கேட்டால் நான் இந்த வழக்கில் சிக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டாங்க, எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி பிஜேபி, ஊழலுக்கெல்லாம் துணை போகாது. ஓகே, இப்போ அந்த மாதிரி அன்அஃபிஷியலாக மீட் பண்ணாங்க அப்படின்னா புகைப்படங்கள்லாம் வெளியில் வராதோ? இல்லை, அன்அஃபிஷியலாக பிஜேபி யாரையும் மீட் பண்ணாது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அன்அஃபிஷியலாகவும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் பிஜேபி செய்யாது. அதனால தான் இன்றைக்கி திமுக வந்து பிஜேபி முழுக்க எதிர்க்கிறதுக்கு காரணம்னா இதுதான் விஷயம். நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் கூட உங்களை ஒரு ரூபா ஊழல் பண்ண விட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய 70 அமைச்சர் மேலும் எந்த அமைச்சர் மேலுமே ஊழல் குற்றச்சாட்டு பிஜேபியில் கிடையாது.
ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. இவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு இந்த 11 வருஷம் ஆட்சியில் ஒரு ஊழல் புகாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களும் பண்ண மாட்டாங்க, யாரையும் பண்ணவும் விட மாட்டாங்க. இப்போ இவங்க மத்திய அமைச்சர்களை சேரணும்னா 39 அமைச்சர்களை வச்சுட்டு இவங்க எப்பயோ சேர்ந்துருக்கலாம். ஏன் இவங்க சேரலை அப்படின்னாக்கா ஊழல் அங்கே போனால் வேஸ்ட். இப்போ எப்படி பார்லிமெண்ட்ல இருக்காங்களோ அது மாதிரி தான் அங்கேயே இருக்க முடியும். அமைச்சரவை வாங்கினா கூட ₹1 சம்பாதிக்க முடியாது, ₹1 ஊழல் பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக தான் இவங்க அங்கே போகாமல் இருக்காங்க. இல்லைனாக்கா இவங்க எப்பயோ போயிருப்பாங்களே. காங்கிரஸ் மாதிரி பிஜேபி இருந்துச்சுனாக்கா நேரம் 10 அமைச்சர்கள் திமுக இருந்திருப்பான், அந்த மத்திய அமைச்சர்களாக. பாஜக எப்பயுமே அந்த ஊழலுக்கு எதிரான கட்சி என்பதனால அங்கே போனால் நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே 39 எம்பியுமே புலம்பக்கூடிய நிலைமை தானே இன்னைக்கு இருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.